ஓகேன்னு சொல்லிருப்பாங்களே. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தி புது புது ரெசிபிஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கம்பெனியா அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணிருவோம். ஜனமா பிளான் பண்ணி தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம 2 பேரோட ஸ்கில்ஸும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்பெனி வேற லெவல்ல போகும். Shut up! என்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறியா? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? ஃபுட் ஃபெஸ்டிவல் ஓ ஐடியா தானே? அந்த ஐடியாவை மொத்தமா சொதப்பிட்டல. இனி எதை வச்சு ஃபெஸ்டிவல் நடத்த போற? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. ஏய், இத பார், ஜானுவோட மொத்த சீக்ரெட் ரெசிபியும் நெட்ல லீக் ஆயிருக்கு. மொத்த சோஷியல் மீடியால இதான் ட்ரெண்டிங் இப்போ. இதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் உழைப்பு இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிட்டீங்க. இதுதான் நீங்க பிரில்லியண்டா யோசிக்கிறதா? கம்பெனியை வளர்க்கறதா? ஒன்ன போய் ஜானு நம்பிட்டு இருக்காங்க. உன் கையில கம்பெனி கொடுத்தா அவ்வளவுதான். அப்படியே ஒரு கூட்ட போட்டு போயிட்டே இருப்ப. உனக்கு என்ன வந்துச்சு? இது உங்க அப்பா சம்பாதிச்சதா இல்ல உங்க பாட்ட சம்பாதிச்சதா? இது எல்லாமே என் ஜானு உழைச்சது. நீ அப்படிதான் இருப்ப. நான் உன்னை கேட்கிறேன், நேரடியா பதில் சொல்லு. ஜானுவோட ரெசிபி எல்லாமே எப்படி லீக் ஆச்சு? இந்த பிளான் கூட ஜானுக்கு தெரியக்கூடாது, சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும் நீ சொன்ன. எப்படி லீக் ஆச்சு? நீ தான் பிரஸ் கொடுத்தியா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சிவி சார். உனக்கு தெரியலனா அப்புறம் எப்படி லீக் ஆயிருக்கும்? ஜானுவோட ரூம் கபோர்ட்ல இருந்த ரெசிபி அது. அதை யார் எடுத்திருப்பா? அதோட ஆக்சஸ் வாங்கிட்டே ஜானு கிட்டே மட்டும் தான் இருக்கு. யூஸ்லெஸ். ஒரு ரெசிபியை பத்திரமா வச்சுக்க தெரியல. உனக்குலாம் எதுக்கு பிசினஸ்? வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியதானே? சும்மா என்னால முடியும் வீரவசனம் பேசினா மட்டும் போதாது. அதுக்கு உழைக்கணும், சின்சியரா இருக்கணும். ஏதோ என் கையால தாலி கட்டி வீட்டுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் மாத்திட்டு நினைப்பா உனக்கு? இப்ப என்னங்க, தப்பு நடந்துருச்சு அவ்வளவுதானே? அவ்வளவுதானாவா? என்ன அவ்வளவு சிம்பிளா சொல்ற? திட்டினா ரோஷம் போட்டு வருது. அந்த தப்ப நான் சரி செய்றேன். கிழிச்சா? ஸ்டூபிட். இது பார், இந்த நியூஸ் வந்ததுல இருந்து நம்ம கம்பெனியோட ஷேர் கடகடன் கீழே இறங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு மட்டும் 5% குறைஞ்சிருக்கு, நாளைக்கு 10%, அதுக்கப்புறம் 20%, அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளில போனாங்கன்னா கம்பெனி எப்படி ரன் பண்றது? உன்னை நம்புறதுக்கு சிறப்பா செஞ்சுட்டல. ஹலோ சார். இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார், எல்லாம் சரியாயிடும் சார். நாங்க பார்த்து தான் இருக்கோம். சரிங்க சார், நான் பேசுறேன். யார் தெரியுதா? நம்ம கம்பெனியோட முக்கியமான கிளையண்ட் சந்திரகுமார். இதுக்கு மேல உங்க கம்பெனி நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க போட்ட பணத்தெல்லாம் நீங்க ரிட்டர்ன் கொடுங்க சொல்லி கேக்குறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? நீதான், நீ மட்டும்தான்.